21/5/2021 அன்னைக்கு மதுரைக்கும் விருதுநகருக்கும் பக்கத்தில் இருக்கிற, அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நைட்டு ஒரு மணி இருக்குங்க. ஊர்னாலே அமைதியாக இருக்கும். கிராமம்னா சொல்லவே வேணாம், ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்கும் இல்லையா? அதில் இந்த பூச்சி சத்தத்தோட, இந்த பூச்சிங்களோட சத்தம் மட்டும்தான் இருக்குது. இந்த சத்தத்தில் ஒரு காம்பவுண்டு வீடுங்க, அதாவது ஒரு மெயின் கேட் இருக்குது. இந்த மெயின் கேட்டுக்கு உள்ள 3 லைன் வீடாங்க. இந்த 3 லைன் வீட்டில் மேலே ஒரே மொட்டை மாடி தான். இந்த 3 லைன் வீடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எம்டி கிரவுண்டுங்க. எம்டி கிரவுண்டுன்னு கிடையாது, அதில் இந்த கருவேல மரம், அப்புறம் நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் முளைச்சி ஒரு மாதிரி காட்டு பகுதி மாதிரி இருக்குமாங்க. இந்த மெயின் கேட்டுக்கு வெளியே ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு எந்த ஒரு வீடுமே இருக்காதாங்க. ஒரு 1-2 வீடு தான் இருக்கும். அதுக்கு வெளியே வந்தால் ஒரு 10 வீடு லைனாக இருக்குமாங்க. ஆக மொத்தம் அது ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். உள்ள ஒரு மெயின் கேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 3 லைன் வீடுல நடு வீட்டுல ஒரு பொண்ணு 9 மாசம் கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க. 9 மாசம் ஆகுது அவங்களுக்கு. ஆல்ரெடி அவங்களுக்கு வளகாப்புலாம் முடிஞ்சு அந்த வீட்டில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மணி கிட்ட டிஸ்டர்ப் ஆகுதுங்க. டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு பயத்துல தான் இருக்கிறாங்க. மயான அமைதியாக இருக்குது. ஃபேன் ஓடுற சத்தம் மட்டும்தான் கேட்குது அவங்களுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள அறியாமலே ஒரு மாதிரி சஃபகேட் ஆகுதுங்க. ஏதோ படப்படன்னு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி ஏதோ தப்பாக நெகட்டிவ் வைப்பு ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்குதுங்க. அவங்கள தாண்டி அவங்களோட ஆட்சி ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. இவங்க 2 பேரை தாண்டி வேற யாரோ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருதுங்க. இந்த பொண்ணு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க வாக்கிங் போகும்போது அவங்களோட மெயின் டோர், அதாவது இந்த வீட்டுக்கு மொத்தம் 2 வாசல் இருக்குது. அதை கதைக்குள்ளே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த 2 வாசலில் மெயின் வாசல் இருக்கும் இல்லையா, அந்த வாசலுக்கு கீழே ஆல்ரெடி நிறையா வேப்பிலையெல்லாம் போட்டு அதில் திருநீர்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க அவங்களோட ஆட்சி. அதை கிட்டக்க அப்படியே இவங்களை அறியாமலே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அது கிட்டக்க போறாங்க. அந்த கதவு மெயின் டோர் வந்து ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்குமாங்க. வுட்லேயே செஞ்சு பிரவுன் கலர்ல இருந்துச்சுன்னா அதுல பென்சில்ல எதனா ஒரு வார்த்தை எழுதியிருந்தோம் அப்படின்னா அதை நம்மளால அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. திடீர்னு சைட்ல இருந்தோ இல்லை லைட் ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தாதான் அதுல ஏதோ ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்கிறதே தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பொண்ணு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது, மெதுவாக நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு வார்த்தையை யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை நோக்கி கிட்டக்க போய் அதை படிக்க போகும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி படபடன்னு வந்து ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா அந்த டோர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த வீட்டில் பேய் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க. பார்த்த உடனேயுமே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருதுங்க. இதை படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு பின்னாடி கிச்சன்ல இந்த பாத்திரங்கள்லாம் உருட்டுற சத்தம் கேட்குதுங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டோரியிலையும் பார்த்துருக்குறோம். இந்த பாத்திரங்களை உருட்டுறது, கீழே போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி சத்தங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த பொண்ணோட வீட்டில் உள்ள பாத்திரங்கள் எதுவுமே கிடையாதுங்க. கிச்சனில் பாத்திரங்கள் எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி உள்ள பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்கும்? மெதுவாக கிச்சனை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு. நகண்டு போய் உள்ள போய் பார்த்தா இந்த பொண்ணு யாரு, எதுக்காக இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க, எதுக்காக இந்த பொண்ணோட அம்மா அப்பா யாருமே இவங்க கூட இல்லாமல் இவங்களோட அம்மாவோட அம்மா மட்டும் இவங்க கூட வந்து தங்கியிருக்கணும், இந்த வீட்டில் அப்படி என்ன அமானுஷம் இருக்குது? ரொம்பவே திகிலான ஒரு கதைங்க. ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், மாசமாக இருக்கிறவங்க யாரும், அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாருமே இந்த ஸ்டோரியை பார்க்காதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணோட பேரு விமலா தேவி. அந்த பொண்ணுக்கு அவங்களோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் இருக்குதாங்க. கிட்டத்தட்ட அவங்க சாவோட விளிம்புக்கே போயிட்டு செத்து பொழைச்சு வந்திருக்கிறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். விமலா தேவியோட சொந்த ஊர் விருதுநகருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமங்க. விருதுநகர்ல இருந்து மதுரைக்கு போற ரோட்ல ஒரு கிராமத்துல தான் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இப்போ விமலா தேவி இன்னொரு பையனும் லவ் பண்றாங்க. அஸ் யூஸ்வல் நம்ம ஒரு பையனை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா
கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் கிராமத்து பக்கத்தில் சுத்தமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த கேஸ்ட் ப்ராப்ளம்ங்கிறனால இவங்க வீட்லேயும் ஏற்றுக்கலைங்க. அந்த பையனோட வீட்டு சைடில் ஏற்றுக்கிறாங்க. அவங்களே முன்னாடி நின்று உங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சு, அவரோட ஊர் எங்கே இருக்குன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். மதுரையிலேருந்து விருதுநகருக்கு வர வழியில் ஒரு கிராமங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க விமலா தேவி. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்க. அப்பா, அம்மா, அவங்களுக்கு கூட பிறந்த 2 அண்ணனுங்க, இவங்க தான் குடும்பத்திலே கடைசி. கடைக்குட்டினாலே வீட்டில் செல்லம் தான். அதுவும் அது ஒரு பெண் குழந்தையா இருந்தா எவ்வளோ செல்லம் கொடுப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்குமே இருக்கு மனசுல. இருந்தாலும் இந்த கேஸ்ட்டுங்கிற விஷயத்துல மாட்டிக்கிட்டு ரொம்பவே அவதிப்பட்டிருக்கிறாங்க 2 பேருமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே விமலா தேவி பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இந்த விஷயம் அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் போகுது, ஊருக்கு எல்லாருக்குமே போகுது விஷயம். இதுக்கப்புறமா அவங்க அப்பாவும் அம்மாவும் யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, எந்த சொந்தக்காரன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் பொண்ணை போய் நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பெத்த பசங்களே 2 பசங்களுமே வந்து நீங்கள் போகக்கூடாது, அவளை போய் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே யாருக்கு இடம் கிடையாது, அப்படி ஒருவேளை அவளை மகன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது, இல்லை நான் வெளியே போயிடுவேங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குதுங்க அவங்க வீட்டில். எதையுமே மதிக்காம விமலா தேவியோட அப்பா அம்மா 2 பேருமே விமலா தேவியை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்க. என்ன அவங்களால அவங்க வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு வர முடியல. இப்படியே கொஞ்சம் மாதங்கள் கழியுதுங்க. 9வது மாதம் வருது விமலா தேவிக்கு. அவங்களோட வீட்டில், அதாவது அவங்களோட வீட்டுக்காரர் வீட்டிலேயே வச்சு வளகாப்பை சீரும் சிறப்புமாக செம்மையாக பண்ணி முடிக்கிறாங்க. இந்த வளகாப்புக்கு கூட விமலா தேவியோட அண்ணனுங்க 2 பேரும் வரவே இல்லைங்க. இப்போ முறைப்படி பார்த்தா விமலா தேவி கணவர் வீட்டில இருந்து இந்த வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வீட்டில் தான் வந்து இருக்கணும் இவங்களோட முறைப்படி. ஸோ இவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் கூட்டு போறேன்னு சொல்லிடுறாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட. ஆனால் இவங்களோட அண்ணன், விமலா தேவியோட அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவளை வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்னா நாங்க 2 பேரும் வெளியே போயிடுவோம். இன்னுமே அவங்க கோபத்துல தாங்க இருக்கிறாங்க விமலா தேவி மேல. வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா விமலா தேவியோட அப்பா ஆல்ரெடி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, நான் என் பொண்ணை வந்து என்னோட வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, சண்டை சச்சரவுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அவங்க ஊருக்கும் இவங்க ஊருக்கும் நடுவில், அதாவது விருதுநகருக்கும் மதுரைக்கும் நடுவில் ஒரு கிராமத்தில் ஒரு வீடை பார்க்குறாருங்க. அவசர அவசரமாக பார்க்குறாரு, 2 பேருக்கு நடுவில் இருக்கிற மாதிரி. இவங்க வீட்டிலேருந்தும் டக்குன்னு வந்துடலாம், அவங்க வீட்டிலேருந்தும் எதனா அவசரம்னா வேமா வர மாதிரி. அதுக்கு போக நடுவுலையே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்குதாங்க. இந்த ஹாஸ்பிட்டலை கணக்கு பண்ணியே நடுவில் இருக்கிற ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் வீடு ஒன்று பார்க்குறாருங்க. வீடை பார்த்துடுறாரு. விமலா தேவியை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாரு, இம்மா நம்ம வீட்டுக்கு போகலை, உன்னை வந்து நான் தனியாக ஒரு வீட்டில் தான் வச்சிருக்க போகிறேன், உன் கூட வந்து ஆச்சி இருப்பாங்க, அதாவது விமலா தேவியோட அம்மாவோட அம்மா ஆச்சி வந்து கூட இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அம்மா வந்து சாட்டர்டே சண்டே உனக்கு வருவா. ஏன்பா இன்னுமே அண்ணனுங்க கோவத்தில் தான் இருக்கிறாங்களா, அவனுங்களை பற்றி உனக்கு தெரியும்லம்மா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா வந்துருவானுங்க, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு இப்போது அந்த வீட்டுக்கு விமலா தேவியை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மெயின் கேட்டு ஒன்று இருக்குமாங்க வெளியே, அதுதான் காமன் கேட் அந்த லைன் வீடுக்கு. உள்ளே போனால் லைன் வீடு மொத்தம் 3 இருக்குமாங்க. ஒரே மாதிரி தான் இருக்குமா, ஒரே மொட்டை மாடி தானா, ஸ்டெப்ஸ் மட்டும் தனித்தனியாக இருக்குமாங்க. இதில் வீட்டில் ஹவுஸ் ஓனர் ஒரு பொம்பளை தான் இருக்கிறாங்க. அவங்க கூட அவங்களோட குழந்தைங்க 2 பேர், பெண் குழந்தைகள் 2 பேராங்க. அடுத்து நடு வீட்டில் தான் இப்போ விமலா தேவி தங்க போகிறாங்க. அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு பூட்டு போட்டுருந்துச்சாங்க வெளியே. அங்கே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஹவுஸ் ஓனர். வெளியே போயிருக்கிறாங்க, டூருக்கு போயிருக்கிறாங்க, வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு விமலா தேவியோட அப்பாவும் அம்மாவும் இவங்களுக்கு எல்லாத்தையுமே செட் பண்ணி கொடுத்துட்டு, ஹவுஸ் ஓனர் பொம்பளை அந்த அளவுக்கு இவங்க கிட்ட வந்து பேச்சு வச்சுக்க மாட்டாங்களாங்க. நார்மலாகவே அவங்க பேச்சு கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா 2 பேரும் செட் பண்ணி கொடுத்துட்டு, வீடை ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஆட்சியை அவங்க கூட விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போது அன்னைக்கு முழுக்க வெள்ளிக்கிழமை தான் வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே இவங்க ஆச்சி இவங்களும் தான் இருந்திருக்கிறாங்க, விமலாவும் தான் இருந்திருக்கிறாங்க. விமலா வெளியே வந்து பார்த்துருக்குறாங்க. பக்கத்து வீடு லாக்லேயே தாங்க லாக்லேயே தான் இருந்திருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் ஏதோ ஒரு சத்தங்கள், சின்ன சின்ன சத்தங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது சரி ஓகே எதுனா எலிகிளி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதே மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் பொம்பளையுமே வீட்டுக்கு வெளியே வரதே கிடையாதாங்க. ஹவுஸ் ஓனர் பொம்பளை மட்டும் கிடையாது, அவங்களோட பொண்ணுங்க 2 பேருமே குழந்தைங்க தான். இந்த குழந்தைங்க 2 பேருமே வெளியே வரவே இல்லையாங்க. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குது. மதியான நேரத்திலேயே, மதியம் ஒரு 3-3:30 இருக்குமாங்க. இந்த டைம்லேயே ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருந்திருக்குது இடமே. இவங்களுக்கு சரி ஓகே இப்படி தான் இருக்கும் போல், அமைதியாக இருக்குது, சரி பழகிக்க வேண்டியதான். ஏன்னா இவங்க இருந்த சர்க்கிள் எல்லாமே ஒரு மாதிரி கட்ட கட்ட கட்டன்னு இவங்களோட சொந்தக்காரங்க, இல்லை அவங்க வீட்டுக்காரரோட சொந்தக்காரங்க, இவங்களாம் வந்து அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு. இவங்களுக்கு இது ரொம்பவே புதுசாக இருக்குது.
அமைதியான இடம். சரி ஓகே, மாசமாக இருக்கிறோம், இந்த மாதிரி இடத்துலையும் கொஞ்சம் இருந்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போவும் பார்த்து கரெக்டாக அந்த ஹவுஸ் ஓனர் பொம்பளை ஓடி வந்திருக்கிறாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இந்த மெயின் டோரை வந்து யூஸ் பண்ணாத, பின்னாடி ஒரு டோர் இருக்கு இல்லையா, கொல்லப்புற கதவு, அது வழியாக நீ யூஸ் பண்ணிக்கோ, இதை வந்து போக்குவரத்துக்கு வச்சுக்காத, இதை யூஸ் பண்ணாத முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது லூஸ் மாதிரி பேசுது, பொதுவாக எல்லாரும் கொல்லப்புற கதவை தான் யூஸ் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கதவு கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது இல்லை அப்படி இருக்கு. ஏன்னா மெயின் டோரை எல்லாருமே நார்மலாக தான் வச்சுருப்பாங்க, வாடகைக்கு விடுறவங்க அதை கூட பார்த்து கொடுக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில் விமலாவும் கேட்டிருக்கிறாங்க, ஏம்மா அப்படி சொல்கிறீங்க, நம்ம ஃப்ரண்ட்டில் தானே எப்பயுமே யூஸ் பண்ணோம். இல்லைம்மா, ஒரு சின்ன டோரு, அதனால தான் சொல்கிறேன் புரிஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன டோர் தானாங்க ஃப்ரண்ட்டில். உள்ளே வந்தோடனையும் ஒரு சின்ன ஹால் இருக்குமா, ஹாலுக்கு அப்புறமா ரூம் இருக்கும், ரைட் சைடில் இவங்களோட ரூம் இருக்கும், அதுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம் இருக்கும். அதுக்கு நேராகவே, அதாவது இவங்களோட ரூமுக்கு அப்படியே வெளியே நேராக போனால் கிச்சன் மேடை மாதிரி இருக்குமாங்க. பெரிய கிச்சன்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு கிச்சன் தான், காம்பேக்டாக ஒரு மாதிரி இருக்குமா. அதுக்கு பின்னாடி, அதாவது இந்த கிச்சனை ஒட்டியே ஒரு கதவு இருக்குமா, அதுதான் பின்னாடி கதவு. அதை மட்டும் யூஸ் பண்ணிக்க, முன்னாடி கதவை வந்து யூஸ் பண்ணாதான் இருக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சின்ன கதவாக இருக்குது, இவங்க வேற 9th மந்த்துங்கிறனால பெருசாக தான் இருக்கும் வயிறு இல்லையா, இடிச்சிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அக்கறையில் சொல்கிறாங்க போல, சொல்ல தெரியாமல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுடுறாங்க. பின்னாடி கதவை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4:30 மணி இருக்குமாங்க. 4:30 மணிக்கு இவங்க பாட்டி மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாங்க, படிக்கட்டில் ஏறி மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாங்க. இவங்க கீழே இருக்கிற இந்த ரோஜா செடி, அப்புறம் அங்கனுக்குள்ள சில செடிகள்லாம் இருக்குமாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு லைட்டாக அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ ஒரு சத்தம், ஐயோ எம்மாடி விழுந்துட்டண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திருக்கிறாங்க. யாருன்னா அவங்களோட பாட்டி. இவங்களும் அவசர அவசரமாக போய் பார்த்தா அவங்க பாட்டி கீழே விழுந்து, பெருசாலாம் அடிப்படல, லைட்டாக பிளட் வந்துருக்குதுங்க காலில். இப்போ அவங்க பாட்டி ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க. என்னாச்சு பாட்டி, ஏன் இந்த மாதிரி தடுமாறி விழுந்த, நீ எப்பயுமே இந்த மாதிரி விழுக மாட்டே. ஏன்னா அவங்க பாட்டி ரொம்பவே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாங்க. வயசாயிடுச்சு, இவங்க வந்து கண்ணு தெரியாது, அங்கே பார்த்து போக மாட்டாங்க, இங்கே பார்த்து அந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டரே கிடையாதான். அவங்களோட பாட்டி ஒரு ஹெல்த்தியான பாட்டியாங்க. ஸோ இவங்க அவங்க பாட்டிக்கிட்ட இதை திட்டியே கேட்குறாங்க, ஏ பாட்டி ஒழுங்கா பார்த்து வர மாட்டியா, இப்படி கீழே விழுந்துட்டுனா யார் கிளவி உன்னைய பார்க்கறது, நீ என்னைய பார்த்துக்க வந்திருக்கேன் இல்லை நான் உன்னைய பார்த்துக்கிறதுக்கு வந்திருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி திட்டும் போது அவங்க எதுவுமே சொல்லாமல் இல்லை ஒன்றும் இல்லவா உள்ள போகலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு அவங்களோட அப்பா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. விமலாவும் அவங்களோட பாட்டியும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது சாட்டர்டே சண்டே அவங்களோட அம்மா, விமலாவோட அம்மா தான் நான்வெஜ் எடுத்துகிட்டு வருவாங்களாம். சாப்பாடு அவங்க கையால் செஞ்சு 3 வேளையுமே அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாங்க. அதாவது சாட்டர்டே மார்னிங் வந்து அவங்க அம்மா வந்துடுவாங்க, யார் விமலா அவங்களோட அம்மா வந்துடுவாங்க. சாட்டர்டே சண்டே 2 நைட் அங்கே தான் தங்குவாங்க அவங்க கூட. மண்டே மார்னிங் தான் அவங்க கிளம்பி போவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் விமலா ஆசையாக எந்திரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா கூட இருந்தே பல வருஷம் அந்த ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா, அம்மா பாசம். மாசமா இருக்கும்போது அம்மாவை ரொம்பவே தேடுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் வேகமாகவே எந்திரிச்சிருக்கிறாங்க. ஒரு 6 மணி 6:30 இருக்குமாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களோட பாட்டி ரூமில் இல்லை. எங்கே போச்சு கிளவின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோருக்கு பக்கத்தில், அதுக்கு உள்ளேயே, இவங்க வீட்டுக்குள்ளேயே வேப்பிலையெல்லாம் நிறையா பிச்சுட்டு வந்துருக்குறாங்களா அந்த பாட்டி. இவங்களுக்கு ஆப்போசிட்டில், இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நிறைய மரங்கள்லாம் இருக்குன்னு இல்லையா, அங்கே வேப்ப மரமும் இருக்குது. வேப்ப செடியெல்லாம் வந்து நிறைய பிச்சுட்டு வந்து விமலாவோட பாட்டி ஒரு மாதிரி வினோதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அந்த வேப்பிலையெல்லாம் போட்டு வச்சுட்டு அதில் மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு இவங்க அந்த சாமி திருநீர் வச்சுருப்பாங்க, இவங்களோட குலசாமியோட திருநீர்லாம் அவங்க பாட்டி வச்சுருப்பாங்களாம். அந்த திருநீர்லாம் எடுத்து ஒரு மாதிரி பூசி விட்டுட்டு இருக்கிறாங்களாங்க. இந்த கதவுலையும் பூசி விட்டுட்டு இருக்கிறாங்களாம் அம்மனோட பேர் எழுதி. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏ கிளவி என்ன பண்ணிட்டு இருக்க காலங்காத்தால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க போல. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த பாட்டி வந்து மேலேருந்து வலிக்கி விழுந்தாங்க இல்லையா, இந்த இடமே வேற ஒரு மாதிரியா தான் இருக்குது, ஒரு மாதிரி காட்டுக்குள்ள ஒரு ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை பாட்டி பயந்துருச்சு போல, எதையாச்சும் பார்த்து பயந்துருக்கும் போல, இல்லை கீழே விழுந்ததே வந்து மூட நம்பிக்கையில் எதனா பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே ஆலோசினேஷன் பண்ணிக்குது போலன்னு சொல்லிட்டு விமலா நினச்சிக்கிறாங்க. சாட்டர்டே சண்டே அவங்களோட அம்மா, விமலாவோட அம்மா தான் நான்வெஜ் எடுத்துகிட்டு வருவாங்களாம். சாப்பாடு அவங்க கையால் செஞ்சு 3 வேளையுமே அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நான்வெஜ் எடுத்துகிட்டும் வந்துடுறாங்க. அவங்க நான்வெஜ் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சு விமலாவை சாப்பிட வச்சுட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. யதார்த்தமாக பார்க்கும்போது அவங்க பாட்டி கீழே விழுந்தாங்க இல்லையா, அவங்க போயிட்டு அவங்க அம்மா காதில் ஏதோ குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களே ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த விமலா சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டு, ஹலோ
2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னைய பார்த்துக்கிறது தானே வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க 2 பேருமே சமாளிச்சிருக்கிறாங்க. ஏய், இது எதுக்குடி உனக்கு? புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு. புள்ளத்தாச்சி பிள்ளை நீ இதெல்லாம் கேட்கக்கூடாது போ அப்படின்னு இருக்கிறாங்க. ஒருவேளை விமலா அவங்க அம்மா, அவங்க வீட்டு சைடு எதனா ஒரு அபசகுணமா நடந்த விஷயத்தை பத்தி அவங்க பாட்டி கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? மாசமா இருக்கிறோம், நம்ம கிட்ட நல்ல விஷயங்கள் தான் பேசணும், அதுவும் 9 மாசம் நிற மாசத்துல இருக்கும்போது அசம்பாவிதம் அபசகுணங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசாம விட்டுருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்களும் கேட்காம விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. சனிக்கிழமை நைட்டு விமலாவோட அம்மாவும் அங்கே தான் தங்கி இருக்கிறாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே 2 நாளுமே அவங்க பொண்ணு கூட தான் தங்கியிருப்பாங்க. 12:30 மணிக்கு விமலாவுக்கு ஒரு மாதிரி சஃபகேட் ஆகிருக்குதுங்க. இவங்களோட ரூம்ல ஏசி கிடையாது, ஒரே ஒரு ஃபேன் மட்டும்தான். இவங்களுக்கு ஒரு காட் இருக்கும், சிங்கிள் காட் தான். அதில் தான் விமலா படுத்திருப்பாங்க. கீழே ரைட் சைடில் அவங்க அம்மா படுத்திருப்பாங்க, லெஃப்ட் சைடில் அவங்களோட பாட்டி படுத்திருப்பாங்க. ஆப்போசிட்டில் அப்படியே இப்போ எந்திரிச்சு உட்கார்ந்தாங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ இருக்குமாங்க, பெரிய விண்டோவாக. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்க நைட்டு, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் சொல்லிட்டு. சஃபகேட் ஆகி வேர்த்து கொட்டி எந்திரிச்சிருக்கிறாங்க விமலா. எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த விண்டோ ஓப்பனில் இல்லைங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா ரைட் சைடில் அவங்க அம்மாவும் லெஃப்ட் சைடில் அவங்க பாட்டியும் முழிச்சு உட்காந்துருக்குறாங்களாங்க. பயந்து போய், எதையோ பார்த்து பயந்து போய் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே வினோதமாக இருக்குதான். இந்த மாதிரி அவங்களோட அம்மாவையும் பாட்டியும் பார்த்ததே கிடையாதான் விமலா. என்னடா அது, ஏய் என்னாச்சு உங்க 2 பேருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அமைதியாரு, என்னாச்சு நீ ஏன் எந்திரிச்சன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இல்லை யூரின் வருதுமா, சரி வான்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிருக்கிறாங்க. அட்டாச் பாத்ரூம் தான். கூட்டு போயிட்டு அவங்கள பாத்ரூமில் விட்டுட்டு மறுபடியும் கூட்டு வந்து படுத்து தூங்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஏன் தூங்காமல் முழிச்சிருக்கீங்க? இங்கே பாரு, இப்போவும் சொல்கிறேன், புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு இதெல்லாம் அனாவசியமான பேச்சு, நீ படுத்து தூங்கு, காலையில் சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு அதுக்கு எதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து விண்டோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க? எதனா இருக்கும் சரின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஏன்னா இவங்க தூக்கத்தில் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் சஃபகேட் ஆகி தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்போ ஓகே, ஏதோ ப்ராப்ளம் போல் இவங்களுக்குள்ள ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் அவசர அவசரமாக இவங்களை எழுப்பி விட்டு குளிக்க சொல்லிட்டு ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. அப்படியே விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது, அங்கேயும் கூட்டு போயிருக்கிறாங்க. பாண்டி முனீஸ்வரர் கோயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மதுரையில், அங்கேயும் இவங்களை கூட்டு போயிருக்கிறாங்க பாடின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க, சரி எதுக்காக முனீஸ்வரர் கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க ஒன்றுமே புரியலையே. ஏம்மா என்னதாம்மா நடக்குது, எதனா சொல்லுமான்னு சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு கெட்ட கெட்ட கனவாக வருது நைட்டு, அதனால தான், நீ வேறு புள்ளத்தாச்சி பிள்ளை, நம்ம குடும்பத்துக்கு முதல் வாரிசு இது சரியா, அதனால தான் சொல்கிறேன், நீ என்ன இதெல்லாம் கேட்காத, நாங்கள் சொல்கிறதுக்கெலாம் மட்டும் தலையாட்டாது போதும்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டு வர வழியில் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த 10-15 வீடு சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருமே இவங்கள வினோதமாக பார்த்துருக்குறாங்க. யாரை? விமலாவையும் சரி, அவங்க அம்மா அவங்க பாட்டி எல்லாருமே 3 பேரையுமே ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துருக்குறாங்க. இப்போ தான் விமலா ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. விமலாவோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங்காக ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே வாக்கிங் போயிருக்கிறாங்க அந்த ஏரியாவில். அப்பயுமே இவங்கள ஒரு மாதிரி வினோதமாக தான் பார்த்துருக்குறாங்க அந்த ஏரியாவில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே. இப்போவும் அதே பார்வை. எதனால இவங்கெல்லாம் இப்படி பார்க்குறாங்க? அம்மா ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா? பாட்டி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, எதுக்காக வேப்பிலையை போடுறாங்க, எதுக்காக திருநீர்லாம் போடுறாங்க? இன்னொரு பக்கம் விமலாவுக்கு இந்த மாதிரி மாந்திரீகம், இந்த செய்வினை, சூனியம், அப்புறம் இந்த பேய் பிசாசு இதுலலாம் நம்பிக்கையே கிடையாதுங்க. சண்டே நைட்டு எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு 3 பேருமே நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அதே மாதிரி முந்தின நாள் நைட்டு அவங்களுக்கு எப்படி சஃபகேட் ஆச்சோ அதே மாதிரி அதே டைமில் ஒரு 12:30லேருந்து 12:45 இருக்குமாங்க. விமலா எந்திரிக்கிறாங்க. அதே மாதிரியே விண்டோ மூடி இருக்குது. இவங்க 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. கையில் முனீஸ்வரரோட திருநீர், அப்புறம் அந்த வேப்பிலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. கோமிய தண்ணிலாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. ஏய் 2 பேருக்கு என்ன ஆச்சு? இப்போ உண்மையை சொல்கிறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திருக்கிறாங்க. நைட்டு 12:45 விமலா. அமைதியாரு, கத்தாத, அமைதியாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஏய் கிழவி, ஏன் இப்படிலாம் பேசுகிற, ஒரு மாதிரி பயமுறுத்துற, எதுக்கு இப்போ விண்டோ எதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிற, இரு அந்த ஃபேனை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்திரிச்சு போய் விமலா ஃபேனை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குதுங்க. வெளியே விண்டோவுக்கு ஆப்போசிட்டில் அந்த 3ஆவதா ஒரு வீடு இருக்கு இல்லையா, ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு வெளியே டேப் வாட்டர் ஒன்று இருக்குமாங்க. அந்த வீட்டில் மட்டும்தான் டேப் வாட்டர் இருக்குமா வெளியே கை கால் கழுவுறதுக்கு. அங்கே தான் இவங்களே போய் தண்ணி பிடிச்சி வெளியே பாத்திரங்கள் கழுவுறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு அங்கனே கழுவிட்டு வருவாங்களாம், ஏன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு.
அந்த வீட்டில் அந்த டேப் வாட்டரை நைட்டு 12:45 யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி கையை காலை கழுவுற சத்தம் கேட்டுட்டு இருக்குதாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த வீட்டில் யாருமே கிடையாது. இப்போ பயந்து போனவங்க விமலா கொஞ்சம் வேகமா எந்திரிச்சு போயிட்டு மெதுவா அந்த டோரை ஓப்பன் பண்றாங்க, அந்த விண்டோவை ஓப்பன் பண்றாங்க. இவங்களோட பாட்டியும் அம்மாவும் அவங்கள பிடிச்சு இழுக்கிறாங்க. அவங்க சொல்ல சொல்ல கேட்காம விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணவே இல்லையா, க்ளோஸ்ல தான் இருக்குதான். ஆனால் அந்த சத்தம் இன்னுமே உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்குதாங்க. அந்த டேப் வாட்டரை பார்த்துட்டு டக்குன்னு மேலே பார்த்துருக்குறாங்க. அந்த வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்குது. அந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. உள்ள வெளியே பூட்டு போட்டு தொங்குது. உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க புலங்குற சத்தம் கேட்குது. இருக்கிறாங்கன்னா சத்தம் கேட்கல, அந்த சத்தம் கேட்குது. டக்குன்னு பார்க்கும்போது அந்த லைட் ஆஃப் ஆயிருச்சாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அந்த லைட் ஆஃப் ஆயிருக்கு. எப்படி இருக்கும் விமலாக்கு? டக்குன்னு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி படபடன்னு வந்துருக்குது. அவங்க அம்மா திட்டி இருக்கிறாங்க, திருநீர் பூசி விட்டு. நான் தான் சொல்றேன் நடி, ஏண்டி வெளியே போய் பாக்குற, ஏண்டி அந்த விண்டோவை திறக்கிற, நேற்று நைட்ல இருந்து சத்தம் கேட்டுட்டு இருக்கடின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கபோர்டு, இரும்பு கபோர்டு இருக்கு இல்லையா, அதை யாரோ ஒருத்தவங்க நகட்டினாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும். இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதாங்க, பயங்கரமா கேட்குது சத்தம். இது போக 2 ஆம்பளை பசங்க, 2 ஆம்பளை ஆளுங்க உள்ள பேசி சண்டை போடுற மாதிரி இருக்குதான். சண்டை போட்டா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு சத்தம் பயங்கரமா கேட்குதான். ஆனால் பக்கத்து வீட்டில் யாருமே இல்லைங்கிறது கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும். நைட்டு சாப்பிட்டு அந்த டோரை மூடின வரைக்குமே அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அப்போ வரைக்கும் யாருமே அந்த வீட்டில் இல்லை. இவங்க இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆயிடுச்சு, 2வது நாள் நைட்டு தான் இது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோட சத்தம்? இப்போ தான் அவங்க பாட்டி சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு விமலாவோட பாட்டி ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து போய் தான் மேலேருந்து விழுந்துருக்காங்க அந்த மாடிப்படியிலேருந்து. அதை அவங்களோட பேத்திக்கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா புள்ளத்தாச்சி பிள்ளை எதனா பார்த்து பயந்துடக்கூடாது, எதனா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துருக்கிறாங்க. அவங்களோட பொண்ணு வர வரைக்கும், அதாவது விமலாவோட அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களோட படிக்கட்டுல இருந்து ஆப்போசிட்ல பார்த்தா அந்த வீட்டோட ஒரு விண்டோ தெரியுமாங்க, அந்த விண்டோல ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருந்திருக்குது. இவங்க பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி அப்படியே புகை மாதிரி மறைஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்து பதறி அடிச்சு தான் வேகமா நடந்து வரேன்னு சொல்லிட்டு வலிக்கு விழுந்திருக்கிறாங்க கீழே. இப்போ அன்னைக்கு நைட்டு வேப்பிலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஃபுல்லா அந்த கதவு முன்னாடி போட்டு அவங்க பாட்டி அந்த விபூதியெல்லாம் போட்டு வச்சாங்க இல்லையா, அதுவுமே இதுக்காக தான். காலையில் அவங்களோட பொண்ணு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காக தான். பயத்தில் இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பட்சத்தில் அதெல்லாம் போட்டு வச்சுட்டு படுத்துருக்குறாங்க. இதை அவங்க பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டம் டம் டம்னு கதவை போட்டு உடைக்கிற சத்தம் கேட்டுருக்குங்க. இவங்க வீட்டு கதவு இல்லை, ஆப்போசிட் வீடு. அந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க கதவு போட்டு உடைக்கிறாங்களாங்க. இவங்க ஏரியால மொத்தமே ஒரு 7 நாய் தான் இருக்குமாங்க. அந்த 7 நாயுமே இவங்க ஏரியா சைடு வராதான், அதாவது இவங்க வீட்டு சைடு வராதான். அந்த கேட்டை தாண்டி உள்ள வராதாங்க, வெளியவே தான் நிற்குமா, வெளியவே தான் படுத்திருக்குமா. அது ஏன்னு இவங்களுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றுமே புலப்படலை. ஆனால் இப்போ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த சத்தத்தோட சத்தமா தூரத்தில் நாய்ங்க எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி கத்துதுங்களாங்க. எதையோ பார்த்தா அரண்டு கத்துதுங்களாம், பயங்கரமாக கத்துதுங்களாம். இவங்களோட மெயின் கேட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமாங்க, ஒரு 150-200 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா. அதனால தான் அந்த நாய்ங்களோட சத்தம் கம்மியாக கேட்குதான். இவங்க அம்மா பாட்டி எதுவுமே சொல்லாமல், நீ அமைதியாக படு, காலையில் பார்த்துக்கலாம், மனசில் நினச்சிக்கோ, முனியாண்டி இருக்கிறாரு, சாமி பார்த்துப்பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி எதோ சொல்லி படுத்து தூங்க வச்சிருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே அன்னைக்கு முழுக்க முழுக்க தூங்கலையாங்க, ஒரு மாதிரி அறத்தூக்கத்திலே தான் இருந்திருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மிட் நைட்டு ஒரு 3-3:30 தான் தூங்கி இருக்கிறாங்க. இவங்களை அறியாமலே அசந்து போய் தூங்கிட்டாங்களாங்க. சத்தமும் நின்றுருக்குது. ஒரு 3-3:30 மணிக்கு மேலே அசந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 7-7:30 எந்திரிச்சு அந்த ஓனர் அம்மா கிட்ட போயிட்டு இவங்க அம்மா நாங்கள் வீடை காலி பண்ணிக்கிறோம், ஏதோ ஒன்று இருக்குது இந்த வீட்டில், நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிறோம்னு சொல்லும்போது, அப்படிலாம் காலி பண்ண முடியாது, என்னால் அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியாது, வேற யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களோட காசை வாங்கி தான் உங்ககிட்ட நான் அட்வான்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கா அந்த பொம்பளை. இவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த விஷயம் அவங்களோட வீட்டுக்கு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு தான் அவங்க வீட்டுக்காரரோட வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதை எங்கேயுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமை. எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? விமலாவோட அப்பா காலையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, திங்கக்கிழமை காலையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அவங்க அம்மா அவங்க பாட்டி 2 பேருமே நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குதுங்க. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. என்னன்னா, மாசமான பொண்ணை கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் நம்ம வச்சுட்டோமே, ஏன்னா அவர் தான் கூட்டு வந்து அவசர அவசரமாக பார்த்து வச்சது வீடு. இப்போ அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஆகி அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்கிட்ட, அதாவது விமலா அவங்களோட சித்தப்பா கிட்ட கேட்குறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா
விருதுநகருக்கு பக்கத்துலேயே இந்த கள்ளிக்குடிக்கும் பக்கத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குங்க. அங்கே தான் அவங்களோட சித்தப்பா இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் வச்சுக்கலாமா, ஒரு 4 நாள் மட்டும் வச்சுக்கோங்க, நான் வேறு வீடு பார்க்குற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எப்பா 2 நாள் வேணால் வச்சுக்கலாம், ஏன்னா சின்ன வீடு தான், நானுமே ரெண்டல் வீட்டில் தான் இருக்கிறேன், என்னோட ஹவுஸ் ஓனர் வேறு பக்கத்து வீட்டிலே இருக்கிறாங்க, எதனா சொல்லுவாங்கப்பா, அதுவும் மாசமான பிள்ளை, இடமே பத்தாது, கூட எப்படினாலும் அவங்களோட பாட்டியும் வருவாங்கல்ல, எப்படிப்பா முடியாதுப்பா, சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் ஒரு வரமுறை இருக்குல்லப்பா, பாவம்ல அந்த பிள்ளையும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாருங்க. ஒரு நாள் டைம் இருக்குது. இந்த ஒரு நாள் இவங்க இந்த வீட்ல தான் தங்கி ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில, அன்னைக்கு நைட்டு நம்ம இன்ட்ரோல பார்த்த மாரி தாங்க, மயான அமைதியா இருக்குது. நைட்டு ஒரு 12லேருந்து 12:30க்குள்ள விமலாவுக்கு முழிப்பு வருது. இப்ப விமலாவோட அம்மா அவங்க கூட இல்ல. பாட்டி மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களோட அம்மா அவங்களோட வீட்ல இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களோட மூத்த பசங்க இருக்கிறாங்க இல்லையா? இந்த விமலாவோட அண்ணனுங்க இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட போய் இந்த மாரி பேய் கதைலாம் சொன்னா, நடந்தத சொன்னா கூட என்ன பேய் கதை சொல்லி எப்படியாச்சும் அவள வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடலான்னு பார்க்குறியா? அப்படிப்பட்ட கேரக்டரா 2 பேரும். அதனால சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம அவங்களும் தூங்காம, கொள்ளாம அங்க இவங்களோட நெனப்பிலே தான் இருந்திருக்கிறாங்க. இங்க இவங்க ஒரு மாரி சஃபகேட் ஆகி மறுபடியும் எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா விண்டோ ஓப்பன்ல தாங்க இருக்குது. இவங்க பாட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2 பேர் மட்டும் தான் வீட்ல இருக்கிறாங்க. இவங்கள அறியாமலே ஒரு மாரி வயிறு ஒரு மாரி பண்ணியிருக்குது. என்னடா அது வழக்கத்துக்கு மாறா ஒரு மாரியா இருக்குன்னு சொல்லிட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே. ஏன்னா வெளிய போக முடியாது அன்டைம்ல. வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது கதவுல ஏதோ ஒண்ணு ஷைனிங் ஆயிருக்குதுங்க. மிட்ல அந்த லேம்ப் வெளிச்சத்துக்கு ஏதோ மின்னி இருக்குது. என்னன்னு சொல்லி கிட்டக்க போய் பார்த்தா, அந்த டோரை இப்போ வரைக்கும் யாருமே ஓப்பன் பண்ணல. வந்த அன்னைக்கு மூடி வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த வேப்பிலையெல்லாம் போட்டு, மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு, கோமியெல்லாம் தெளிச்சு விட்டு, அதில இவங்களோட குலசாமி திருநீர்லாம் போட்டு வச்சது அப்படியே தான் இருக்குது அந்த கதவு. இப்போ தான் இவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்தவங்க யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டில் பேய் உள்ளதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த கதவுல. இத பார்த்ததுக்கப்புறமா விமலாக்கு தூக்கமே போச்சாங்க. இத பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கிச்சன்ல யாரோ ஒருத்தவங்க பாத்திரங்கள் எல்லாம் உருட்டுற சத்தம் கேட்டிருக்குது. இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. ஏன்னா இவங்களோட வீட்டில் கிச்சனில் பாத்திரங்களே கிடையாது. ஃப்ளாஸ்கில் தான் அவங்க அம்மா வரும்போது எதனா தண்ணி எடுத்துகிட்டு வர்றது இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஒரே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் அதில் ஒரே ஒரு பாத்திரமும் 2 டம்ளர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கேட்ட சத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாத்திரத்தை ஒன்றா உருட்டி கீழே தள்ளி விட்டா ஒரு சத்தம் கேட்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கேட்டிருக்குதுங்க. மெதுவாக திரும்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வேர்த்து கொட்டி எச்சிலாம் முழுங்கிக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக வந்திருக்குது. ஹார்ட் பீட் வேறு ரைஸ் ஆகுது. அவங்களோட பாட்டியை கூப்பிடலாமா வேணாமா, வயசானவங்க அவங்களுக்கு எதுனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு இப்படி பல தாட்ஸ் ஓடி இருக்குதுங்க. மனசுக்குள்ளே அவங்களோட குலதெய்வத்தை நினச்சிக்கிறாங்க. அது போக பாண்டி முனீஸ்வரரையும் மனசில் நினச்சிக்கிட்டு மெதுவாக திரும்பும்போது அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்னதை அவங்க கவனிச்சிருக்கிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அது மறைஞ்சிருக்குதுங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை. மெதுவாக அந்த கிச்சனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஐயோன்ட்டு அவங்களோட பாட்டி எந்திரிச்சிருக்கிறாங்க. ஏ கிழவி, அறிவு இருக்கா உனக்கு? இவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கிறாங்க. இந்த பாட்டி எதனால அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த பாட்டி கனவுல யாரோ ஒருத்தவங்க அவங்க மேல உட்காந்துக்கிட்டு கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு கருப்பு உருவம் வந்து அவங்களோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த பாட்டி அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்குது. இப்போ இவங்களுக்கு நடந்ததை சொன்னதுக்கு அப்புறமா அந்த பாட்டிக்கு இன்னுமே தூக்கம் போச்சாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க 2 பேருமே தூங்கலையாம். உட்கார்ந்து இருக்கும்போது நைட்டு மிட் நைட்டு ஒரு 2-2:30க்கு மேலே மாடி எல்லாமே ஒரே கனெக்ஷன்ல தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரே மொட்டை மாடி தான். அந்த மாடியில இவங்க பக்கத்து வீட்டிலேருந்து மாடியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க நடந்து வருது. இவங்களுக்கு தெரியுதாங்க, துண்டா தெரியுதான் அந்த சத்தம். ஏன்னா மயான அமைதியா இருக்கு, ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்களாங்க. மேலே நடந்து வரவங்க அசிங்கமா பேசுறாங்களாம். 2 ஆம்பளைங்களோட குரல் எப்படி கேட்குதுன்னா, அந்த குழாயில் பேசுனாங்கன்னா நம்ம கீழே காது வச்சு கேட்டால் ஒரு மாதிரி கேட்கும். இந்த கிரீடம் படத்தில் கூட ஒரு சீன் வருங்க, அந்த மாதிரி கேட்குதாங்க. யாரோ ஒருத்தவங்க அமானுஷ்யமாக இருக்குதான். மனுஷனோட வாய்ஸ் தாங்கிறது தெரியுது, ஆனால் அந்த வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு, புதுசாக இருக்குது. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சிக்கிட்டு இவங்க பாட்டியுமே ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க குலசாமி பேர்லாம் சொல்லி இவங்களுக்கு 2 பேர் திருநீர் போட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா வந்ததும் சொல்லிவிட்டு வேலையாக அந்த வீட்டில் அவன் அட்வான்ஸ் கொடுக்கல, எனக்கு இது பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சித்தப்பா வீட்டில் போனதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. அங்கே இவங்களோட சொந்தக்காரங்க நிறையா பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணனால இவங்களை ரொம்ப வருஷமாகவே இவங்களை பார்க்காத சொந்தக்காரங்க எல்லாருமே இப்போ போய் பார்க்குறாங்க. மாசமாக இருக்குது பிள்ளை, அதுவும் 9வது மாதம், வளகாப்புக்கும் வர முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பெரியம்மா ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க இருந்த வீட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் ஒரு மாதிரி முகம் வாடி போயே இருந்திருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போனோம்,
ஒரு மாதிரி அசம்பாவிதமாகவே அமானுஷ்யமாக இருக்குது, அசம்பாவிதமாக நடக்குது, எனக்கு பயமாக இருக்குது பெரியம்மான்னு சொல்லும்போது, எந்த வீடுன்னு கேட்கும்போது இந்த பேரை சொல்கிறாங்க. பேரை சொன்னோன்னையும் அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி விமலா இருந்த வீட்டுக்கு ஓனர் இருக்கிறார் இல்லையா அந்த பொம்பளை, அவரோட மாமனார், அவங்களோட மாமனார் வந்து இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாருங்க. மொத்த இடத்தையும் வாங்கியிருக்கிறாரு. இவர் வாங்குறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க அந்த வீட்டில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாங்க. அதுக்கடுத்து தான் அவங்களோட மாமனார் இந்த வீட்டையே வாங்கியிருக்கிறாரு. இப்போ விமலா இருந்த அந்த வீட்டில் தான் அவங்களோட மாமனார் இருந்திருக்கிறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த ஹவுஸ் ஓனரோட ஹஸ்பண்டும் அவங்களும் இந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க குழந்தைங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போது கொஞ்ச நாள் தான் ஆகுது அந்த வீடு வாங்கி. அந்த வீட்டை என்னைக்கு அவங்க மாமனார் வாங்கினாரோ அடுத்த ஒரு வருஷத்துலேயே மர்மமான முறையில், அவருக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனையே கிடையாதாங்க, ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே அவர் இறந்துருக்கிறாரு. அவர் இறந்ததை தொடர்ந்து அடுத்த ஒரு வாரத்திலேயே ஹவுஸ் ஓனரோட ஹஸ்பண்ட், அதாவது இறந்து போனார் இல்லையா, அவரோட பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாரு. நல்லா இருந்த மனுஷன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. 2 பேரும் அடுத்தடுத்து இறந்தனால ஹவுஸ் ஓனர் பொம்பளை என்ன பண்ணுறான்னா, அவங்க மாமனார் வீட்டிலேருந்து இங்கே வந்துடுறாங்க. அதாவது அவங்க மாமனார் வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுறாங்க. 2 வீடுமே காலியாக இருக்கிறனால வாடகைக்கு விட்டுறாங்க. அப்படி வாடகைக்கு வந்த ஒரு ஃபேமிலியும் அடுத்து கொஞ்ச நாள்லையே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தூக்கு மாட்டிருக்கிறாங்க அதே வீட்டில், இவங்க இருந்த அதே வீட்டில். அப்போது அந்த வீட்டில் என்ன தான் நடந்துச்சு? முதல்ல இறந்தாங்க இல்லையா இந்த லாஸ்ட் 3வது வீட்டில், அவங்களோட ஆத்மா தான் இவங்க எல்லாரையும் சாகடிக்குதா, இல்லை இந்த இடத்துக்குன்னு எதனா ஒரு சாபக்கேடு இருக்குதா, என்ன எதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நிம்மதியை இழப்பாங்க, உயிரை இழப்பாங்க, குடும்பத்தை இழப்பாங்க. இது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்கனால அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த வீட்டை பற்றியும் அந்த ஹவுஸ் ஓனரை பற்றியும். இப்படி இருக்கிற ஒரு வீட்டில் போய் ஏமா இருந்த நிறமாச கர்ப்பிணியான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவங்க பெரியம்மா. உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க, அழுகையும் வந்திருக்குது. அவளும் ஒரு பொம்பளை தானே, நிறமாச கர்ப்பிணி. என்ன நடக்கும் இந்த வீட்டில் வந்தால் என்ன நடக்குங்கிறது அவளுக்கும் தெரியும். அதை மீறியும் அவள் கொடுத்துருக்குறா, எதுவுமே சொல்லலை. இதில் போய் அட்வான்ஸை கொடுறீன்னு சொன்னால் அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, வேற யாராச்சும் வந்தால் தான் கொடுப்பேன்னு வேற திமிரு பேச்சு பேசியிருக்கிறா. ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம், அப்புறமா இவளை திட்டலாம். அடுத்த 2 நாள்லயே விமலாவோட சித்தப்பா ஒரு வீடு பார்க்குறாருங்க. அவங்க ஏரியாலே ஒரு வீடு பார்க்குறாரு. அவருமே கொஞ்சம் அவசரமாக தான் பார்த்துருக்கிறாரு. ஏன்னா இவங்களோட ஹவுஸ் ஓனர் நெருக்கடினாலையும் வேற எங்கேயுமே வீடு கிடைக்காத காரணத்தினாலையும் 2500 ரூபாய்க்கு வாடகைக்கு ஒரு வீடு ஒன்று பார்த்து கொடுத்துருக்குறாரு. அது ஒரு ஓட்டு வீடாங்க. இந்த வீடையும் அவசரமாக பார்த்தனால அங்கனுக்குள்ளே எங்கேயுமே விசாரிக்காமல் இவங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இப்போது விமலாவோட அம்மா, விமலாவோட பாட்டி விமலா 3 பேர் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. 4 நாள் நல்லா போயிருக்குதுங்க. 4 நாளாக எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிருக்கிறாங்க 3 பேருமே. 5வது நாள் நைட்டு ஒரு மாதிரி கத்தி இருக்கிறாங்க அவங்க அம்மா. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கத்தி இருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவங்க அலறி அடிச்சு எந்திரிச்சா அவங்க அம்மாவுக்கு சாமி வருவாங்க. பாண்டி முனீஸ்வரர் வந்து அவங்க அம்மா உடம்புல இறங்கி அருள்வாக்கு சொல்லுவாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அம்மா அன்னைக்கு நைட்டு யாரோ ஒருத்தரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்களாம். அங்கே யாருமே இல்லையா. கீழே ஏய் இங்கெல்லாம் படுக்கக்கூடாது, எந்திரா, முதல்ல வெளியே போடா, இது என் பிள்ளையோட வீடுடா, போடா, இங்கெல்லாம் நீ வரவே கூடாடா, உன்னை சாவடிச்சிருவேன்டா, பசுமாக்கிடுவேன்டா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசிட்டு இருந்திருக்காங்க. இவங்க எம்மா என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்களை திரும்பி பார்த்துருக்காங்க ஒரு பார்வை. அவங்க கண்ணே அது கிடையாதாங்க. அடிச்சு சொல்கிறாங்க, அது எங்கள் அம்மாவோட கண்ணே கிடையாது, எங்கள் பாண்டிய ஐயாவோட கண்ணு தான் அது. அவ்வளோ உக்கரமாக இருந்துச்சாங்க. அவ்வளோ உக்கரமாக இருந்துக்கிட்டு உன்னை நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் பிள்ளை, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, உன்னை தொடர்ந்து உன்னை பின்தொடருது ஒரு ஆத்மா, நீ படுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பாட்டி உங்களை படுக்க வச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில் தான் தெரியுது அவங்க அம்மாவோட கனவுல இதுக்கு முந்தின நாளே இந்த சாமி வந்து ஆனாங்களே அதுக்கு முந்தின நாளே ஏதோ ஒரு லுங்கி கட்டின உருவம், ஒரு ஆம்பளை லுங்கி மட்டும் கட்டியிருக்காராம், மேலே சட்டை எதுவும் போடலையாம். இவங்க வீட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ இருக்கிறாங்க இல்லையா அந்த வீட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு இவங்க பொண்ணு மேலே கட்டில் படுத்துருக்காங்கன்னா கீழே வந்து அவங்க பக்கத்துலேயே படுக்கிறாங்க. இப்படி கனவு வந்துருக்குது. பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாங்க. அடுத்த நாளும் இதே தான் நடந்திருக்குதான். இவங்க அம்மா கனவுல நடந்தது எல்லாமே பழிக்குமாங்க. இவங்களுக்கு ஒரு அறிகுறி மாதிரி காட்டுமா. இவங்க சொந்தக்காரங்க விஷயத்தில் யாருன்னா இறக்க போகிறாங்க இல்லை எதுனா ஆக போகுதுன்னா இவங்க அம்மா கணக்கு தான் முதல்லே காட்டுமா. அது எல்லாமே பழிச்சிருக்குதான் அதே மாதிரியே. அப்படி தான் இப்போ இவங்க சொல்லும் போது இவங்களால நம்பாமே இருக்க முடியல விமலாவால். இப்போது இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வலியும் வந்துடுது. அடுத்த ஒரு 2 நாளில் வலி வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் விமலாவை சேர்க்குறாங்க. சி செக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. விமலாவோட பாடி கண்டிஷன் நல்லா தாங்க இருந்திருக்குது. அட்மிட் ஆகும்போதும் சரி, குழந்தை பெற்று எடுக்கிற வரைக்குமே நல்லா தான் இருந்திருக்குது. தாய்க்கும் சேயும் நலம்ங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறமா
பிளட் ப்ளீடிங் வந்து நிற்காம போயிட்டே இருந்திருக்குதுங்க. ஒரு மாதிரி சாகுற ரேஞ்சுக்கு போயிருக்கிறாங்க. ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. டாக்டரால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாங்க. ஏன்னா இது ரொம்ப அப்நார்மலாக இருக்குதான். இந்த மாதிரி ஆனதே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. யூட்ரஸை எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கிட்ட. விமலாவோட ஹஸ்பண்ட் அழுக ஆரம்பிக்கிறாரு. இல்லைங்க வேறு எதனா பாருங்க அப்படிங்கும்போது 3 விதம் இருக்குது. 3 விதத்தில் இதை சரி பண்ணலாம். இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணலாம், இன்னும் 2 விதத்தில் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்டேஜெல்லாம் இவங்க தாண்டிட்டாங்க. இவங்கள உடனே யூட்ரஸ் எடுக்கலைன்னா இவங்க உயிரை காப்பாற்ற முடியாது, இறந்துருவாங்க, நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போய் காட்டினா இவங்க ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் ஆளே ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது. அவர் பார்த்துட்டு தயவு செஞ்சு பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கிறாருங்க. பிளட் வந்து 19 யூனிட் பிளட்டும் ஏற்றிருக்காங்க. அதோட என்னாச்சுன்னா இந்த பிளட் இவ்வளோ பிளட் சடனாக பாடிக்கு ஏற்றவும் அதை எக்ஸப்ட் பண்ணிக்க முடியாமல் எனக்கு பல்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு, பிபி லோ ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், ஒரு இறக்குற மாதிரியான இதுக்கு போய் நான் இப்போவுமே உயிரோடு இருக்கணுன்றதே ஒரு ஆச்சரியப்படுறது ஒன்றுதான். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். விமலா பொழைப்பாங்களா என்னன்னு தெரியாது. அதுவும் குழந்தை வேற பிறந்துருச்சுங்கிற பட்சத்தில் விமலாவோட அண்ணனுங்க 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டாங்களாங்க. ரொம்பவே பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. லாட்ஜ் பக்கத்திலே, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே ஒரு லாட்ஜ் ஒன்று போட்டு வீட்டுக்கு போகாமல் அந்த லாட்ஜிலே தங்கி தங்கச்சியை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் விமலாவுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள இந்த பிளட்டு ப்ளீடிங்லாம் வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க, கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து எரிஞ்செறிஞ்சு விழுகிறது. அவங்க ஹஸ்பண்ட் எந்த ஒரு தப்புமே இது நாள் வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி தாங்கி தான் பார்த்துருக்கிறாராம். அவரை சம்மந்தமே இல்லாமல் திட்டுறது, அவங்க அண்ணனுங்களை திட்டுறது, அப்பாவை திட்டுறது, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிருக்கிறாங்க. தலகாணியெல்லாம் பிச்சு எறிவாங்களாம், ஒரு மாதிரி எடுத்து எறிவாங்களாம், டாக்டரை பார்த்தா கத்துவாங்களாம். எதனால் அவங்க பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியலையாங்க. அவங்களுக்கு தெரியுது அவங்க ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. இருந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போது அவங்களோட அத்தை ஒருத்தவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, மதுரை தாண்டி ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இவங்களை வந்து பார்க்க வந்தவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணனால அன்றைக்கி நைட்டு ஹாஸ்பிட்டலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்க. அன்னைக்கு இவங்களோட பாட்டியும் கிடையாது, விமலாவோட அம்மாவும் அவங்க அத்தையும் தான் விமலாவை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்களோட உடம்புல ஒரு அம்மன் இறங்கி அவங்களோட குலசாமியாம் காந்தாரி அம்மன் சொல்லிட்டு அந்த அம்மன் அவங்களோட உடம்புல, அவங்க அத்தையோட உடம்புக்குள்ள இறங்கி ஒரு மாதிரி சாமியாடி, உன்னைய வந்து நான் சும்மா விட மாட்டேன், என் பிள்ளையவே வந்து நீ தொடுறியா, விமலாவை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, ஏய் நீ என்னோட குழந்தை, அவனும் என்னோட குழந்தை, உங்க 2 பேரோட உயிர் என்னோட பொறுப்பு, சரியா, என்ன மீறி யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா மட்டும் இரு, நீ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட சன்னதியில வந்து பாடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. எனக்கு இப்பயும் புல்லரிக்குது. ஏன்னா அடுத்த நாள் அவங்க அத்தை அவங்களோட ஊருக்கு போயிடுறாங்க. போனவங்க ஈவினிங்லேயே வந்திருக்கிறாங்க ரிட்டன். மறுபடியும் அடுத்த பஸ்ஸில் ஏறி வந்திருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் அப்புறம் திருநீர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. மந்திரிச்சது எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்து அந்த தலானிக்கு அடியில் வச்சு படுக்க சொன்னாங்களாங்க. தலானிக்கு அடியில் வச்சு படுத்ததுக்கப்புறமா இவங்க நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட உடம்புலேருந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தி வெளியே போன மாதிரி இவங்களுக்கே ஃபீல் ஆகிருக்குதுங்க. அப்போ தான் விமலாக்கு தெரிஞ்சிருக்குது, இவங்க போனாங்க இல்லையா முதல்ல ஒரு வீடு, அந்த வீட்டில இருந்தே இவங்களை ஏதோ ஒரு ஆத்மா பின்தொடருது. அதுதான் அந்த ஓட்டு வீட்டுக்கும் வந்திருக்கும். 2வது ஒரு வீட்டுக்கு போனாங்க இல்லையா சித்தப்பா சொல்லி, அந்த வீட்டில் அவங்க அம்மாவுக்கு சாமி வந்து ஆனப்போ அவங்க மிரட்டினதும் அந்த உருவத்தை தானா. இவங்க கேட்ட வாய்ஸுமே 2 ஆம்பளைங்க அசிங்கமாக பேசிக்கிறது, கத்தி கத்தி சண்டை போடுறது, இந்த வாய்ஸை தான் கேட்டிருக்கிறாங்க பக்கத்து வீட்டில். அப்போது இது எல்லாமே உண்மைதானா? பேய் பிசாசு இதெல்லாம் உண்மைதானா? நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருக்குதா? இப்போ இந்த காந்தாரி அம்மனோட எலுமிச்சம்பழம் நம்மக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோமா? இப்படி பல தாட்ஸ் ஓடி இருக்குதுங்க. அதே மாதிரியே இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா காந்தாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா வேற யாரோ ஒரு அம்மா, அங்கே இருக்கிற ஒரு பூசாரி அம்மா, அவங்களுக்கு சாமி வந்து இவங்க அத்தை இங்கே வந்தது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னுலாம் அவங்களுக்கு தெரியாதாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, நான் சொன்ன மாதிரி உன்னையும் உன் பிள்ளையும் காப்பாத்திட்டேனா சிரிச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி என்னடா அதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்க சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை 2 பேரும் கம்யூனிகேஷன்ல இருக்கிறாங்களா என்னங்கிற அந்த ஒரு இதே இல்லை. ஒரு மாதிரி புல்லரிச்சிருக்குது இவங்களுக்கு. ஓகே, அப்போ அம்மன் தான் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கோயிலுக்கு இப்போ வரைக்குமே போயிட்டு இருந்துக்கிறாங்களாங்க. இதுதான் அவங்க என்கிட்ட சொன்ன உண்மை கதை, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மை கதையாக என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் என்னோட நரேஷன்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவங்க ஒரு அவேர்னஸுக்கு ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க. அஸ் யூஸ்வல் நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், அவங்க சொன்னதும் இதே தான். என்னென்னா, ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா உடனே போகக்கூடாது, அவசர அவசரமாக போய் வீடை பார்க்காதீங்க, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் விசாரிங்க, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி எதுனா அசம்பாவிதம் நடந்திருக்கா, அதுவும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியாவெலாம் கொஞ்சம் ரொம்பவே பார்த்து போங்க. முக்கியமாக இந்த மாதிரி மாசமாக இருக்கிறவங்க,
மாசமாக இருக்கிறவங்களாம் போகும்போது ரொம்பவே பக்குவமாக ரொம்ப சூதானமாக இருங்கன்னு சொல்ல சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்களோட ஒரிஜினல் நேம் இது விமலா கிடையாது. ஒரிஜினல் ஊர் பேரும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னனால, நான் அவங்க சொன்ன ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்களை வச்சே ஒரு நரேஷன் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அசம்பாவிதம், அமானுஷங்கள் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நானும் கதறேன், எவ்வளவோ மெனக்கட்டுறேன். நிறையா பேர் கமெண்ட்லேயும் போடுறீங்க, அண்ணே நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, சூப்பராக பேசுகிறீங்க, நல்லா நரேஷன்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க, பட்டு உங்களுக்கு ஏன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் சரி வியூஸ் கவுண்ட்டும் இன்னும் போகலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அதே டவுட்டு எனக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நம்ம உழைக்கிறத உழைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கடவுளே நமக்கு அதை கொடுப்பாருங்கிற ஒரு இதில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஐ மீன் நம்மளோட டெவில்ஸ் கிச்சனை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு உண்மை கதையோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அந்த பொம்பளை திட்டுவேன்னு சொன்னேன் இல்லையா, அசிங்கமாக வருது. இருந்தாலும் நிறைய ஃபேமிலிலாம் பார்த்துட்டு இருப்பீங்கிற பட்சத்தில் நான் அதெல்லாம் அடக்கி வச்சுக்கிறேன். ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நான் பார்த்ததுலேயே கேவலமான ஒரு கேரக்டர்னால் அந்த ஹவுஸ் ஓனர் பொம்பளை தான். நானாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே விமலா தேவிக்கு நான் ஒரு அண்ணனா, அதாவது அந்த ஸ்பாட்டில் இப்போவும் நான் அண்ணன் தான் வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பாட்டில் நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவளை மண்டையை உடச்சி விட்ருப்பேன். நான் கண்டிப்பான முறையில் மண்டையை உடச்சி விட்ருப்பேன். ஆத்திரங்களை கிளப்புறாங்க.